கடன் எப்படி வருது? திடீர்னு ஒரு விபத்தால, திடீர்னு ஒரு உடல் உபாதையால, திடீர்னு ஒரு மன அழுத்தத்தால தான் நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் தவறாகுது. அதற்கு ஒரு வாய்ப்பையே நம்ம இந்த கெட்ட தசாபுத்தி காலகட்டத்துல கொடுக்கப்படாது. அப்ப அதற்கு முதன்மையான கருவி என்ன அப்படின்னா, இலகுவான உணவுகள், அதுல குறிப்பா நெய் கலந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல கிழங்கு வகைகளை நாம இந்த காலகட்டத்தில் அறவே தவிர்த்து விட வேண்டும். மாமிச வகைகளை அறவே தவிர்த்திட வேண்டும். கடல் சம்பந்தப்பட்ட உணவுகளை அறவே தவிர்த்திட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நம் மன அழுத்தம் இருந்தாலும் நம் இலகுவான உணவை கொடுக்கும் பொழுது நம் மதி பதட்டப்படாமல் எல்லா முடிவுகளையும் தெளிவாக எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும்னா கிடைக்கும் அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. முடிந்தவரை உங்க வீட்டுடைய சமையல் அறையிலேயே அமர்ந்து சாப்பிட பழகுங்கள். உங்க வீட்டுடைய சமையல் அறையிலேயே அமர்ந்து சாப்பிட பழகுபவர்களுக்கு இந்த இடத்துல கடன் சுமை படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, கடன் சுமைக்கு காரணம் என்னன்னா கோபம், ஒரு வித வைராகியம், அதே போல பதட்டம். இத குறிக்கிறது யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானை நம்ம நீச்சப்படுத்தணும்னா செவ்வாய் கிழமைகள்ல குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பால்கோவா, அதற்கப்புறம் ரசகுல்லா, இது பாலினால் செய்யப்பட்ட ஒரு பொருள். இத செவ்வாய் கிழமைகள்ல குழந்தைகளுக்கு தானம் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அதை உண்டு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த மகிழ்ச்சியின் மூலம் நமக்கு செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். இதன் மூலம் நாம் ஒரு நல்ல நிலை, ஒரு தெளிவான மனநிலையை நாம என்ன பண்றோம்னா நல்லபடியா பெறுறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு குழந்தையினுடைய முகத்துல அதோடைய தேஜஸ் என்னைக்குமே குறையாது. அது முகத்துல எப்போதுமே ஒரு சிரிப்பு இருக்கும். அது முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கள்ளம் கபடம் அப்படி இல்லைன்னா அது குழந்தை தான். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய முகம் எந்த அளவிற்கு வசீகரமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம் 6ஆம் பாவம் செயலிழந்து இருக்கிறது என்று பொருள். செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னா நம்ம 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இரைப்பை, கல்லீரல், அதே போல குடல் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்று பொருள். அதனாலதான் கடன் சுமை ஏற்படக்கூடிய காலகட்டத்துல மலச்சிக்கல் வருவது, மூல நோய் வருவது, வயிற்றுப்புண் வருவது, இதெல்லாம் இதனால தான். இப்ப இதற்கு பரிகாரம் என்ன? இலகுவான உணவு, காரம் இல்லாத உணவு, மசாலா இல்லாத உணவு. இத கடுமையான காலகட்டத்துல நம்ம முயற்சி பண்ணும்போது நம் மதி பயங்கரமா வேலை செய்யும். இதே ஃபார்முலா தான் குழந்தைகளுக்கு நான் கொடுக்க சொல்லக்கூடிய ஸ்வீட்டோடைய பரிகாரமும்.